வாங்க சார். வணக்கம் சார். மக்கள்லாம் எப்படி இருக்காங்க சார்? சிகிச்சை நடந்துகிட்டு இருக்கு. ஒருத்தருக்கு கூட உயிர் ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். எல்லாரையும் காப்பாத்திடுறேன்னு டாக்டர் நம்பிக்கையா சொல்லியிருக்காரு சார். எனக்கு லேட்டாக தான் தகவல் வந்துச்சு. ஆனால் நீங்கள் உடனே களத்தில் இறங்கி வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சார். சொல்லுங்கள் சார். என் மனைவி தலைவி பதவியை ராஜினாமா பண்றேன்னு நேத்தே உங்களுக்கு கடிதம் கொடுத்ததா அவங்க சொன்னாங்க. அது இப்பதான் எனக்கு தெரிஞ்சது. அது அவங்களால ஒரு தலைவியா செயல்பட முடியல. அதனால இங்க எல்லா பொறுப்புகளையும் நானே ஏத்துக்கிட்டேன். இருக்கிற அவசரத்துல உங்ககிட்ட அனுமதி வாங்க முடியாம போயிடுச்சு சார். மன்னிச்சுக்கங்க சார். நல்ல விஷயம் தானே பண்ணியிருக்கீங்க. இதுக்கு எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? நான் தான் உங்களை பாராட்டணும். உங்க மனைவி ராஜினாமா கடிதம் கொடுத்தாங்கன்னு சொன்னீங்கல்ல, அவங்க அந்த மாதிரி எந்த ஒரு கடிதமும் கொடுக்கலையே. இல்ல சார், நேத்து நான் உங்க ஆபீஸ்க்கு வந்து நான் தான் சார் கொடுத்தேன். நீங்க கொடுத்த லெட்டரை நான் வாங்கி பார்த்தேன். அது ராஜினாமா கடிதம் ஒன்றும் கிடையாது. ஊருக்குள்ள புதுசா ஒரு வாட்டர் டேங்க் கட்டுறதுக்காக அனுமதி கேட்டு எழுதிருந்தீங்க, அவ்வளவுதான். அப்படியா சார்? ஜானகி, இன்னும் மீறி ஒரு நல்லது நடந்திருக்கு சார். நீங்க உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்க. நன்றி, ரொம்ப நன்றி சார். கள்ளச்சாராயம் குடித்து 10 பேர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் நிலையில் காவல்துறையினர் அதிரடியாக களத்தில் இறங்கி கள்ளச்சாராய கும்பலை கைது செய்தனர். அந்த கள்ளச்சாராய கும்பலின் தலைவர் மனோகர் கைது.